மிக முக்கியமான நேரங்களை நோக்கி இந்த உலகம்ன்றது வந்து இப்போ பயணித்து கொண்டிருக்குது. நாங்கள் தூங்கி எழும்புகிற அந்த ஒரு நேரம்ன்றது வந்து உலகத்தில் பெரிய பெரிய டிசிஷன்ஸ் வந்து அங்கே எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்குது. மிகப்பெரிய அளவில் போர் நடந்து கொண்டிருக்குது. ஈரான் போரில் முக்கியமாக ஒரு தலைவர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு தீவு, அதாவது மொத்த ஈரானையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தீவை வந்து இன்றைக்கி கைப்பற்றுறதுக்காக அமெரிக்காவால் சிறப்பு நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ வணக்கம் உறவுகளே, நீங்கள் இந்தியாவில் இருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கலாம், இல்லாட்டி இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த போரால் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருப்போம். பல நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய ஓயில், இல்லாட்டிக்கு இந்த கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு இந்த சமையல் எரிவாயுவாக இருக்கட்டும், இது எல்லாமே வரக்கூடிய ஒரு பாதையை வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுக்கிறது தான் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சி என்றது வந்து அடைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த அமெரிக்கா இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஈரானையே மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தீவுகளாக இருக்கக்கூடிய கார்க் தீவை வந்து கைப்பற்றுறதுக்காக மிகப்பெரிய ஒரு இராணுவ நடவடிக்கை அப்படின்றது வந்து இப்போ எடுக்கப்பட்டிருக்குது. ஸோ உண்மையாக வந்து 1988ஆம் ஆண்டிலேயே வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்கப்படுது. அதுக்கு வந்து அவர் பதிலளிச்சிருக்கிறார். இந்த கார்க் தீவுகளை வந்து நானாக இருந்தால் எப்போவோ வந்து கையகப்படுத்தி இருப்பேன் அப்படி என்று வந்து அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் 1988ஆம் ஆண்டு. ஸோ டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த தீவை எப்படியாவது கைப்பற்ற வேணும். லெபனானில் ஏற்கனவே வந்து நடந்த விஷயத்தை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் இப்போ யார் நிர்வகிக்கிறாங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் தான் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம்ன்றது நிர்வகிக்கப்படுது. அதே மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தையும் வந்து மொத்தமாக நிர்வகிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்க் தீவுகள் அப்படின்றது வந்து அமெரிக்கா வசம் போனால் ஈரானுடைய எண்ணெய் வளத்தை, அதை ஈரானையும் மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதே நேரத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடல்வழி பாதையையும் நிர்வகிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து டொனால்ட் ட்ரம்பால் மிகப்பெரிய அளவில் 1000க்கு மேற்பட்ட படைகள் இப்போ வந்து எங்கே அனுப்பி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் மிடில் ஈஸ்ட் பகுதியை, அதாவது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஸோ யார் அனுப்பப்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மிக உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக பயிற்சிகளை பெற்றிருந்தக்கூடிய இராணுவ படைன்றது வந்து தரை வழியாக போய் அந்த கார்க் தீவை வந்து கையகப்படுத்துறதுக்காக, அந்த தீவுக்கு அனுப்பப்படுறதுக்காக இப்போ மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்ப கொண்டிருக்கணும். மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுடைய தளங்களை வச்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஈரானை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் எல்லா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. இப்போ அமெரிக்காவும் வந்து அதை தான் செய்கிறாங்க. முக்கியமாக வந்து இந்த கார்க் தீவுகள் என்ற இந்த கார்க் ஐலாண்டை வந்து கைப்பற்றுறதுக்காக மூன்று சிறப்பான ஒரு நடவடிக்கையில் வந்து அமெரிக்க இராணுவம் முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுது. கார்க் தீவுகளை போய் கையகப்படுத்துறதுக்காக வந்து கார்க் தீவுகளை வந்து எப்படி நுழைய போகிறார்கள் அப்படின்ட்டு சில வியூகங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. உண்மையாக வந்து அங்கே இருந்து பரஷூட்டில் வந்து இறங்கி போர் செய்யலாம், இல்லாட்டிக்கு கடல் வழி பாதையால் போய் உள்ளே போய் போர் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இதில் வந்து எப்படி போனாலும், அதாவது எந்த வழியில் வந்து போய் உள்ளே வந்து அந்த கார்க் தீவுகளுக்கு சண்டை பிடிக்க போனாலும் ஈரானுடைய இருக்கக்கூடிய இராணுவ படை அப்படின்றது வந்து இவங்களை முழுதாக அழிக்கிறதுக்கு ஏற்கனவே தயாராகி விட்டதாக வந்து ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்குது. இந்த நிலைமையில தான் ஈரானுடைய கடற்படை தளபதியாக இருக்கக்கூடியவரை கொலை செய்திருக்கிறார்கள் இஸ்ரேல். அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதியை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒருவர், அதாவது 2018ஆம் ஆண்டுலேருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதியை வந்து பாதுகாத்து கொண்டு வரக்கூடிய ஒரு நபரை வந்து அமெரிக்க இராணுவமும் இஸ்ரேல் இராணுவமும் சேர்ந்து இன்றைய தினத்தில் வந்து கொலை செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அமெரிக்க ஜனாதிபதியால் சொல்லப்பட்டது, அதாவது ஈரானுடனான வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து. அதே நேரத்தில் ஒரு போர் நிறுத்தம் அப்படின்றதையும் வந்து இந்த இடத்துல வந்து 5 நாளுக்கு தொடர்ந்து கடைபிடிக்கிறோம். அதுவும் வருகிற சனிக்கிழமை மட்டும் இதில் வந்து போர் நிறுத்தம் அப்படின்றதுக்கு. இந்த ஒரு நிலைமையில தான் ஈரானுடைய கடற்படை தளபதியாக இருக்கக்கூடிய நபர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஸோ இதே நேரத்தில் தான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் அமெரிக்காவிலிருந்து சிறப்பு படைகள்ன்றது வந்து அனுப்பப்பட்டு கொண்டிருக்குது. இதுலேருந்து இன்னொரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுதுன்னு சொன்னால், போர் நிறுத்தம் என்று கதைக்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த ஈரானையும் எப்படி கையகப்படுத்த முடியும் என்ற வேலைகளையும் வந்து தொடர்ந்து அமெரிக்கான்றது முன்னெடுத்து கொண்டே வருகிறது. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் என்ற பகுதியின் மூலமாகத்தான் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வளமாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு இயற்கை எரிவாயு கொண்டு வரக்கூடிய கேஸாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு வேறு அத்தியாவசியமான பொருட்கள் வரக்கூடிய ஒரு முக்கியமான பாதையாக வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்குது. ஸோ இந்த பாதையால் வந்து கப்பல்கள் போக்குவரத்து செய்யலாம். யார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஈரானால் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ யார் செய்யலாம் அப்படின்னு சொன்னால்
சொன்னால் ஈரானுக்கு இதுவரையும் நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அந்த பாதையை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இலவசமாக. ஈரானுக்கு யார் யார் நட்பு நாடுகள் என்று சொன்னால் இதுவரை வந்து அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இல்லாத நாடுகள், அதாவது ஈரானை தாக்குறதுக்காக எந்தெந்த நாடுகளில் இப்போ இராணுவ தளங்கள் இருந்ததோ அவர்கள் எல்லாம் வந்து ஈரானுடைய எதிர் நாடுகள். மற்ற நாடுகள் எல்லாமே வந்து ஈரானுடைய நட்பு நாடுகள். ஸோ அவங்க வந்து இந்த பாதையை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கும் முக்கியமாக வந்து இப்போ ஈரானில் வந்து அவருடைய பாராளுமன்றத்தில் இந்த பகுதி, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை பயன்படுத்தணும்னு சொன்னால் $2 மில்லியன் ஒரு $2 மில்லியன் பணத்தை வந்து வரியாக செலுத்த வேண்டும் அப்படின்றத பற்றி நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து போய்கொண்டிருக்கிறதா கூட நிறைய ஊடகங்களில் வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இது எப்படி இருந்தாலும் இதால் வந்து முழுமையாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு சொன்னால், அந்த கடல்வள போக்குவரத்தால் எந்தெந்த நாடுகள் இதுவரைக்கும் பயனடைஞ்சு கொண்டு இருந்ததோ அந்தந்த நாடுகள் தான் முக்கியமாக பாதிக்கப்பட போயினோம். போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலேயே வந்து அமெரிக்க அதிபருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலையீடு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை வந்து திறந்து விடணும். இந்த பாதைன்றது வந்து மூடப்படாமல் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால் இந்த போர்ன்றது வந்து எந்த நிலைமைக்கு போக முடியே தெரியாதுன்னு. இந்த பாதைன்றது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த எண்ணெயை கொண்டு போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி முக்கியமான ஒரு கடல்வழி பாதையாக இந்த பாதை இருக்கிறது. ஸோ இந்த பாதையை மூடி வச்சா எல்லா நாடுகளுமே கட்டாயம் ட்ரம்பை வந்து கேள்வி கேட்பாங்க. ஏன்னு சொன்னால் இந்த பாதையை வந்து திறக்கணும், இல்லாட்டி இந்த போர் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். பட் ஏற்கனவே வந்து இந்த சண்டைன்றது வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அடிக்கடி வந்து நடந்து கொண்டே இருக்குது, போய்கொண்டே இருக்கிறதால ஸோ இப்போ வந்து ட்ரம்ப் அவர்களும் இந்த சண்டையை வந்து நிறுத்துவாரா, இல்லாட்டிக்கு நிறுத்தாமல் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை வந்து திறக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்வாரா அப்படின்ட்டு தான் இந்த சண்டைன்றது இப்போ போய்கொண்டிருக்குது. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸை வந்து திறக்க வேணும்னு சொல்லி தங்களுடைய நேட்டோ அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை கூட டொனால்ட் ட்ரம்பால் கேட்கப்பட்ட பொழுதிலும் அந்த நாடுகள் வந்து என்ன சொல்லியிருக்கிற முக்கியமாக சொன்னால், இந்த சண்டைன்றது வந்து எங்களுக்கான சண்டைகள் இல்லை. ஸோ அதால் வந்து எங்களுடைய போர்க்கப்பல்களோ இல்லாட்டி எங்களை இராணுவம் வந்து இந்த சண்டையில் வந்து நேரடியாக பங்கு கொள்ள மாட்டோம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து எல்லா நாடுகளுமே சொல்லியிருந்தது. அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலில் இருந்து ஈரானை தாக்குறதும் இல்லாட்டி ஈரானிலேருந்து இஸ்ரேலில் தாக்குறதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் பல ஈரான் பக்கம் இருக்கக்கூடிய கடல் எல்லைகளுக்குள்ளே போய் கொண்டிருக்கணும். ஸோ உண்மையாக வந்து இந்த நேரத்தில் ஈரானால் முக்கியமான ஒரு செய்தி விடப்பட்டது. ஈரானில் அதாவது USS ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவினுடைய கப்பல், அதாவது இதுவரை வந்து உலக நாடுகள் எல்லாம் அந்த கப்பல்ன்றது வந்து யாரோ அவருடைய ஒரு கடல் பிராந்தியத்தை கொண்டு வரப்போகுதுன்னு சொன்னால் அந்த நாடுகளுக்கு எல்லாமே வந்து அவ்வளோ பயமாக இருக்குமேனு சொன்னால், அவ்வளோ பெரிய ஒரு போர்க்கப்பல், அவ்வளோ பெரிய அளவு விமானங்களை தாங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல் அது. ஸோ அந்த அதாவது அமெரிக்காவுடைய மிக உச்சமான ஒரு போர்க்கப்பலையே வந்து ஈரான் இராணுவம் வந்து தாக்கியிருக்கிறாங்க. அதுக்குரிய வீடியோ கூட ஈரானால் வெளியிடப்பட்டிருக்குது. அதுவும் ரெண்டாவது தடவையாக அந்த USS ஆபிரகாம் லிங்கன் என்ற கப்பல் வந்து தாக்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்து ஈரானால் வீடியோ கூட வெளியிடப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் தாக்குதலுக்கு பிறகு அது தன்னுடைய நிலையை வந்து மாற்றிக்கொண்டதாக, அதாவது அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போயிருப்பதாக கூட செய்திகள் அப்படின்றது ஈரானால் வெளியிடப்பட்டிருக்குது. வெனிசுலா ஜனாதிபதியை வந்து அமெரிக்க இராணுவம் போய் கைப்பற்றியதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை வந்து இப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா தான் இப்போ அந்த இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஈரான்லேயும் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை வந்து முற்றுமுழுதாக கண்ட்ரோல் பண்ணணும், இல்லாட்டிக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வந்து முற்றுமுழுதாக ஒழிக்கணும், அந்த அணு ஆயுத திட்டங்களை வந்து முற்றுமுழுதாக ஒழிக்க வேணும் அப்படின்றத இந்த அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாகவும் இருக்குது. ஸோ ஒரு வேளைகளில் இந்த கார்ஸ் தீவில் வந்து அமெரிக்க படைகள் போனால் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அந்த நாடுகள், அதாவது முக்கியமாக ஒரு நாடு வந்து இந்த படையெடுப்புக்கு வந்து உதவி செய்வதாக ஈரானால் குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. எந்த நாடுன்னு வந்து குறிப்பாக சொல்லவில்லை, முக்கியமாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாடு வந்து இந்த படையெடுப்புக்காக வந்து அமெரிக்கா உதவி செய்வதாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த நாட்டின் மீது சரமாரியாக ஈரானால் தாக்குதல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வந்து ஈரானால் சொல்லப்பட்டிருக்குது. இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த கார்க் தீவுகளை அமெரிக்கா கையகப்படுத்தினால் ஈரானை வந்து மொத்தமாக கையகப்படுத்துறது அப்படின்றது வந்து அமெரிக்காவில் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏனென்றா ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைகள், ஸோ அதை தாண்டி போய் ஈரானை கையகப்படுத்துறது என்று சொல்லி அமெரிக்காவில் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம். இந்த கார் தீவை வந்து கையகப்படுத்தினால் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்க அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்தால் ஈரானையும் வந்து ஈரான் வந்து அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும் அப்படின்றதான் அமெரிக்காவுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குது.
நாளை இல்லாட்டிக்கு அடுத்தடுத்த தினங்களில் இந்த கார்த்தீவுன்றது அமெரிக்காவால் கையகப்படுத்தப்பட்டால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்கப்படலாம் மறுபடி. ஏன்னு சொன்னால் இந்த கார்த்தீவுகள் தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக வந்து சொல்லப்படுது. ஸோ அப்படி திறக்கப்பட்டால் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார தடைன்றது நீங்களாம், பொருளாதாரம்ன்றது மறுபடி சாதாரண ஒரு நிலைமைக்கு வந்து அடையலாம். அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுடைய மொத்த கண்ட்ரோலையும் வந்து அமெரிக்கா எடுத்தால் அதிகளவான வரிகளை சில வேளைகளில் அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கும் விதிக்கக்கூடும். என்னென்னு சொன்னால் மிகப்பெரிய அளவான ஒரு செலவினத்தை வந்து இந்த அமெரிக்கா அப்படின்றது வந்து இந்த ஈரானுடைய போருக்காக வந்து அதிகளவான செலவினங்களை அமெரிக்கான்னு செய்திருக்கிறாங்க. அமெரிக்காவால் கூட அதிகளவான வரிகள் அப்படின்றது வந்து இந்த கப்பல்கள் பயணம் செய்கிறதுக்காக போடப்படலாம் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஏற்கனவே ஈரானால் சொல்லப்பட்ட விஷயம், இதால் பயணிக்கணும், அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸால் பயணிக்கணும்னு சொன்னால் $2 மில்லியன் வந்து அதை வரியாக செலுத்த வேண்டும்ன்றது ஈரானுடைய ஒரு கருத்தாக வந்து ஏற்கனவே இருந்து கொண்டு வருது. ஸோ இந்த நிலையில் இந்த கார்த்தீவுகள் கையகப்படுத்தி இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது அமெரிக்காவுடைய வசம் வந்தால் அடுத்தடுத்த அமெரிக்காவுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும், இல்லாட்டிக்கு அந்த கடல் வழி பாதையை வந்து எல்லா நாட்டினுடைய கப்பல்கள் பயன்படுத்துறதுக்கு வந்து எப்படியான வரிகள் விதிக்கப்படும், இல்லாட்டிக்கு அந்த நிலைமை வந்து எப்படி இருக்குமென்று நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.